ஃபர்ஸ்ட் இணையர்களுக்கு வணக்கம். தாவேகாவும் தேமுதிகவும் கூட்டணியில் இணைய போகுது அப்படிங்கிற பேச்சு அதிக அளவில் போயிட்டு இருக்கு. தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 15-20% வாக்குகள் எங்களுக்கு பதிவாகும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பல மேடைகளில் சொல்கிறாரு. எங்கே போனாலும் தொண்டர்கள் பலம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழகம் முழுக்க இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான், அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் 15-20% வாக்குகள் உறுதியாக பதிவாகுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்காத தாவேகா எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகும்னு இது வரைக்கும் கணிக்க முடியாது. ஒரு கருத்து கணிப்புன்னா சொல்லலாம், எங்களுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்குங்க, மக்களை பார்த்து தொண்டர்கள் கூடக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து எங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாக்குகள் உண்மையாக பதிவாகுமானா அந்த தேர்தலை சந்தித்தால் தான் நமக்கு அது தெரியும். ஆனால் ஒரு கருத்து கணிப்பாக 15-20% வாக்குகள் இருக்குன்னு தாவேகா நம்புது. இந்த இடையில தேமுதிகவை நம்ம கொண்டு வருகிற போது தேமுதிகவுக்கு ஒரு 12% வாக்குகளுக்கு மேலே அவர்களுக்கு இருக்குது. அந்த வாக்குகளையும் நாம் பெற்றுவிட்டால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25-30% வாக்குகளை பெறலாம். இன்னும் கூடுதலாக பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியிலையும் தாவேகா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடிய கூட்டணியில தான் இணையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கே பாமக மிகப்பெரிய போர் போய்கிட்டு இருக்கு. ராமதாஸா அன்புமணி ராமதாஸை பேச்சை தொண்டர்கள் கேட்கணுமா, இல்லை ராமதாஸ் பேச்சை தொண்டர்கள் கேட்கணுமாங்கிற மிகப்பெரிய சண்டை குழப்பு பாமகவில் தொடர்ந்து நாளுக்கு நாள் வெடிக்கிறது. அவருடைய சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் எந்த விதத்திலையும் பாராட்டலை, எந்த விதத்திலையும் அன்புமணி ராமதாஸ் பெயரையே பயன்படுத்தலைங்கிற ஒரு அதிருப்தி பாமக தொண்டர்கள், அதாவது அன்புமணி சார்ந்த ஆதரவாளர்கள் தரப்புல ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அதிருப்தி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடக்கும்போது கூட நிறைய மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை, தொண்டர்களும் கலந்துக்கல. அன்புமணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாமோ அங்கதான் பாமக இணையும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக, அதாவது அதிமுக பாஜகவில் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தாவேகாவுடைய விஜயனுடைய அடுத்த எய்ம் பாமகவை குறி வைக்கிறது தான். அந்த குறியை சரியாக பயன்படுத்துவார்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பார்வையாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தேமுதிக ஒரு கணக்கு போடுறாங்க, பாமக ஒரு கணக்கு இருக்கு. இதற்கிடையில் இந்த ஃபார்மேஷன் அமைந்தால் இன்னொரு பக்கம் டிடிவியும் ஓ பன்னீர்செல்வத்தையும் இங்கே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. டிடிவி ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தொடரோன்னு சொல்லிட்டு நாங்கள் 38 வருவாய் மாவட்டங்களில் கலாய்வு பண்ணி ஆலோசனை கூட்டம் நடத்தி தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் கருத்துக்களை கேட்ட பிறகு நாங்கள் கூட்டணி முடிவை தெளிவாக அறிவிக்கிறோன்னு ஏன் ஓ பன்னீர்செல்வம் அங்கே ஒரு புள்ளி வச்சு பேசணும்? ஏன்னா இங்கே விஜய் கட்டியும் ஒரு மூமெண்ட், அதாவது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன்கள் விஜய் தரப்புலையும் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இரு மகன்களும் அங்கே போகிறாங்களா, ஓபிஎஸ்ஸையும் இரு மகன்களும் இணைந்து மூவரும் அங்கே போக போகிறாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. மெகா கூட்டணியில் தான் தாவேகா முயற்சி பண்ணுறாங்க. தனியாக நிற்கணுங்கிறது அவங்க சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மெகா கூட்டணி முயற்சியில் தான் தாவேகா பலதரப்பட்ட கட்சிகளோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அது அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ண முடியாமல், ஏன்னா அஃபிஷியலாக எப்போ சொல்ல முடியும்? கூட்டணி உறுதி செய்யப்படுகின்ற சூழல் தான் சொல்ல முடியும். ஒருவேளை பாமக அவனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் போய் நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அன்புமணி ராமதாஸ் விஜய் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு மிக விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போது கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு பரபரப்பு தமிழகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேமுதிகவுடைய டார்கெட் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கணும், தேமுதிகவில் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகரிக்கணும். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த அந்த ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டார் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். விஜயகாந்த் அவர்களை நம்ம இழந்துட்டோம், நல்ல மனிதர் இருந்திருந்தால் அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அந்த ஒரு சூழல் இன்னைக்கு தேமுதிகவுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இவங்க தேமுதிக தாவேகா கூட்டணியில் இணைகின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கும். விஜய் இவருடைய ஆதரவாளர்கள் ஒன்றிணைகிற போது இது ஒரு மாபெரும் சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதில் பாமகவும் இணைகின்ற போதோ, டிடிவி ஓபிஎஸும் இணைகின்ற போதோ இது ஒரு மெகா கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜயனுடைய அரசியல் நகர்வுகளில் அடுத்தடுத்து அவருடைய தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க
நீங்கள் மக்களை சந்தியுங்கள், மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் சரியாக முன்னெடுக்கிறார்களா, அந்த தாவேக்காவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலர் புசியானந்த் மூலியமா பல்வேறு கண்காணிப்புகளும் போய்கிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா கூட்டணி முயற்சிகளை ஈடுபடுறாரு. அந்த கூட்டணி முயற்சிகளில் பயங்கர ட்விஸ்ட் வந்து தாவேக்காவில் இருக்கும். ஏன்னா மற்ற கட்சிகளிலிருந்து எந்த கட்சி எதிர்பார்த்த கட்சி, எதிர்பாராத கட்சி, இவர்கள் வரணும் கூட்டணி எதிர்பார்த்திருக்க சில கட்சிகள் இருக்கு, எதிர்பாராத கட்சிகளும் இருக்கிறாங்க. அவங்க கூட தாவேக்காவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனனுடைய அசைன்மெண்ட்டே தாவேக்காவுக்கு அதுதான். நீங்கள் வந்து கூட்டணியை பலப்படுத்தணும், மெகா கூட்டணி உருவாக்கணும். 2026 நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய ஆட்சி தான் வரணும். திமுகவை அகற்றணும், திமுகவுக்கு மாற்று சக்தியாக நம்ம வரணும். நம்ம மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கிறோமா செல்வாக்காக இல்லையாங்கிறத விட மக்கள் நலன் சார்ந்து நம்ம கடுமையாக உழைப்பதற்கு நம்ம தயாராக இருந்தாலே மக்கள் செல்வாக்கு நமக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம உருவாக்கணுங்கிறது தான் விஜய் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அரசியல் பின்புலம் வாய்ந்த, அரசியல் செல்வாக்கு, அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் விஜய் பின்னாடியிலிருந்து பல்வேறு நபர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்தெந்த சூழலில் எந்தெந்த நிலைப்பாடு தாவேக்கா எடுக்குங்கிறது தெரியாதவர்களுக்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. பாஜகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்க போகிறாங்கிற ஒரு முயற்சி இருக்குது. இந்த முயற்சி வெற்றி பெறுமா, இந்த முயற்சி நடக்குமா, இல்லை தாவேக்கா, தேமுதிக, பாமக, இன்னும் சொல்ல போனால் விசிகாவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி நடக்குமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது. விசிகா பொறுத்த வரைக்கும் பாமக எங்கே இருக்குதோ, பாஜக எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் வரமாட்டோங்கிறது ஒரு மிக கொள்கை கோட்பாடோட மூவ் பண்ணக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த இடத்துல எப்படி காய் நகர்த்தி கூட்டணி எப்படி நகர்த்துவார்கள், கூட்டணி எப்படி அமைப்பார்கள்ங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழகத்தில் அதிக அளவில் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.